ஹாய் புஜு, நான் வந்துட்டேன். ஓ வந்துட்டீங்களா? ஐம் ஆன் தி வே. சீக்கிரம் வாங்க, பயங்கர டென்ஷனாக இருக்கு. ஏன்? பின்ன இருக்காதா, முதல் தடவையாக மீட் பண்ணிக்க போகிறோம். என்ன உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சின்னதாக ஒரு இது. என்ன முறையில் எப்படி பேசுறீங்க? நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு உங்களை கண்டிப்பா பிடிக்கும். நீங்க நான் அம்ச பிளாக் டி-ஷர்ட்ல தானே ஆ வந்திருக்கீங்க? ஏன் டார்லிங், நீ அமிச்ச அதே பிளாக் டிஷர்ட்டில் தான் வந்திருக்கேன். நீங்கள் நான் அமிச்ச சேரில் தானே வரீங்க? ஆமா. ஓகே, இது என்னங்க இந்த இடம் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கே. நாம வேணா வேற ஏதாவது இடத்துல. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் வர மாட்டேன் வர ஓகே மாட்டேன். ஓகே ஓகே ஓகே, நீங்கள் வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். முரளி, ஐ லவ் யூ. புஜு, ஐ லவ் யூ. எங்க எங்கெங்க இருக்கீங்க? இதோ உங்க பின்னாடி தான் இருக்கேன். என்ன மாப்ள, ஷாக் ஆயிட்டியா? கொரியன் மொபைல், யார் பேசினாலும் பொண்ணு பேசுற மாதிரியே இருக்கும். பாக்குறியா புஜு? ஐ லவ் யூ. ஏ சதீஷ், ஸ்டேஷன் போயிட்டானா? போட்டோம். இது சைபர் கிரைம், சாதா செயின் ஸ்நாச்சிங்கோ பிக் பாக்கெட்டோ கிடையாது. இவன் யார், என்ன, யார் கூட பேசியிருக்கான், எப்படியெல்லாம் பேசியிருக்கான்னு நம்ம ஆளுங்க நோண்டி நொங்க எடுக்கிறதுக்குள்ளே இதே இடத்துல 100 முரளி செத்து கிடப்பான். டிக்கடி பருவம் நுனிமீசை உருவம் எஸ்எம்எஸ் பேச்சும் காவியம் பேசும் காசில்ல பேசும் தம்மோட நட்பும் ஒசையில் பீரும் செந்துட்ட யோகம். எக்ஸ்கியூஸ் மீ, இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? இல்ல கொரியர். கொரியரா? ஆ, எழுத்துக்கள் எண்ணி எண்ணி கடலை போட்டோம், பெண்களை சுற்றி சுற்றி வட்டம் போட்டோம். காலேஜில் பூக்கள் தான் எல்லாம் நம் சொந்தம் தான். ஜெசியா நீயும் வந்தால் நானும் சிம்புதான். டிக்கடை பருவம் நுனிமீசை உருவம் எஸ்எம்எஸ் பேச்சும் காவியம் பேசும். பைக் வைக்கும் பாய்ஸுங்க கேர்ள்ஸ் தானே பூஸ்டுங்க. லவ் ஒன்று கிடைச்சா கிங் தானே நாங்க. சித்திரக்குள்ள என்ன யோசிக்கிறான்? டேய் தம்பி, டேய் என்னடா ஆச்சு? I also got a figure. டேய் என்னடா சொல்றான் அவன்? இரு கேட்டு சொல்றேன். அவ பேரு ஜிங் சக். ஜிங் ஜக்கா. அவ சைனீஸ்ரா. டேய் சைனீஸ் ஃபிகரா மச்சான்? ஐயோ அவங்கள கரெக்ட் பண்றது ரொம்ப ஈஸிடா. ரெண்டே வழிதான், ஒன்னு ப்ரூஸ்லி, இன்னொன்னு ஜெட்லி. Master, teach me kung fu. Hey, I love you. சீ போட மாடு. Hey. Akajam.
பால் கொடுங்க டேய் 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 பாலை வாங்கி பேஸ்கெட்ல போடாம இங்கே ஏடா வந்த? புது பால் மாமா கீழே வந்தா மண்ணு வட்டிக்கும் அப்ப திட்டுவாரு. கொரியா சார். எஸ். எந்தடா மச்சான்? டேய் ஜீவா டேய், நான் தான்டா மச்சான். அப்படியா? ஓகே பாய். ஐ பாரு. உங்க டிஷர்ட் கிடைச்சிருச்சு. நான் வேற போட்டிருக்கேன். அட்டகாசமா இருக்கு. டேய் நான் மீட்டிங்ல இருக்கேன். அப்புறமா கூப்பிடு. இஞ்சி ஈடு பழகி ஜும்பு சிக்கு சிக்கு ஜும் ஜும்பு சிக்கு சிக்கு ஜும் ஜும். அடடே சிக்னல் வருதே, கண்டினியூ பண்ணுவோம். கள்ளச்சீரி பழகி. என்னடா? நான் ஒரு வாட்டி யூ மஞ்சச்சேவ பழகி. ஜும்பு சிக்கு சிக்கு ஜும் ஜும். அட எல்லாத்துக்கும் ஜும்கு ஜும்குன்றல. அங்கிள் இப்படி மோசம் போயிட்டீங்களே அங்கிள். இல்லப்பா இன்னும் மோசம் போல, அதான் வாக்கிங் போலான்னு வந்தேன். அட முட்டா பைய அங்கிள், நீ இப்படி இருக்கிறதுனாலதான் அங்க அப்படி நடந்துகிட்டு இருக்கு அங்கிள். என்ன நடக்குது? கள்ளச்சீரி பழகி எல்லாம் நடக்குது அங்கிள். அந்த சத்தியத்தை போய் பாருங்க அங்கிள். அங்கிள் பாருங்க. என்னடா ஃபிகர்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா? உனக்கு அவள்னா கூட பரவாயில்லடா, உனக்கு நல்ல ஃபிகர் தானே சொன்னேன். மச்சான் என்னவா இருக்கும் நம்மள ஏன்டா யாருமே விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க? நம்மகிட்ட என்னடா இல்ல? ஸ்டெம்ப் இருக்கு, பைல்ஸ் இருக்கு, கிட்டார் இருக்கு. மச்சான் அதுல ஒரே மணி சுத்தமா கேக்குதுடா. அதான் மச்சான் பெல்ஸ். என் தலை தான் சரியில்லை. இதையாவது வர்றேன். எவ்வளவு நிமிஷம் அடிச்சாங்க? 12,30,000. ஓ ஷிட். ஆவி டேய். அப்பா வர வர இவன் போக்கே சரியில்லையே. நீ அதை வாயில இருந்து எடு. இப்பதான் உள்ள இருந்து எடுத்தேன். மச்சி சூர்யா இங்க வாடா. வரேன். என்னடா அவனை மட்டும் தனியா கூப்பிடுறான்? மொத்தமா கூப்பிட்டா குரூப் ஆயிடும்ல, அதான். சொல்டா. ஏய் இன்னைக்கு நைட் வீட்டுக்கு வரியா? உனக்கு ஒன்று காட்டணும். அதெல்லாம் தப்பு இல்லையா? சே லூசு, என் ஆளு எனக்கு போட்டோ அனுப்பிச்சிருக்கா. நீ மட்டும் வா, உனக்கு மட்டும் காட்டுற. ட்ரீட் தர சரியா? ஆனா அந்த பொறிக்கு பசங்க மட்டும் கூட்டு வராத மச்சான். ஆல் பேட் பாய்ஸ். யாரு? இடட சாக்கை நிக்குது. டேய் 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 என்னடா? உன்னை மட்டும் தானே வர சொன்னேன். எதுக்குடா நான் கூட்டு வந்த? பீர் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அதனால தான். எதுக்கு வீண் செலவுன்னு? போடாம். அட்லீஸ்ட் அந்த போட்டோ விஷயமாவது. வால் போட்டோ அனுப்பிச்சிருக்கா, வாடா. இதோ வரேன் மச்சி. ஏய் ஓகே யூ ப்ரொசீட். வல்லவன் வகுத்ததடா கர்ணா பருவதை மச்சான் மழை வருதுடா.
மச்சான் பீர் அடிக்கிறியா? வேணாடா. விஸ்கி வேணா போடா. போறேன். அந்த பொண்ணு ஆர்த்தி என்ன ஆட்டம் ஆடினா மச்சான்? மச்சான் டீ-ஷர்ட் கொடுப்பாங்களா, வாட்ச் கொடுப்பாங்களா? போனை கூட பிக்கப் பண்ண மாட்டா மச்சி. ஆனா அந்த ஃபிகரை மட்டும் பிக்கப் பண்ணுவான். மச்சி மச்சி you always online ரா, but for us na offline ரா. அப்படி வைடா லவ். ஆமா மச்சான், நீ சொன்ன அட்ரஸ் தான். நீயே போய் இந்த கொரியர் குடுத்துட்டு வந்துரு. மூஞ்சி கூட காட்ட முடியாத அளவுக்கு ஒரு ஃபிகரா அட்ட போய் இவர்ல பண்றாரு. கேட்டா நம்ம கிட்ட மட்டும் மூஞ்சி கேட்றாரு. உங்களை கூட பொரிய பசங்கன்னு சொன்னா மச்சி. சொன்னியாடா? ஆமாடா. படா பொறிக்கு போயா. ஏன்னா அழுவுறீங்க மச்சான்? அவனை பாரு, அழும்போது கூட இங்கிலீஷ்ல அழுகுறான். சப்ப பீருக்காக 5 பீர் செலவு பண்ணிருக்கான் மச்சான். அதுக்கு பதிலா நீ உனக்கு 5 பாட்டில் விஷம் வாங்கி கொண்டுருக்கலாம்டா. நிறுத்துங்கடா, செம்ம காண்டாவுது. நிறுத்துங்கடான்னு சொல்றேன்ல. எனக்கு நீங்க தான்டா எல்லாமே. நீங்களே கலாய்ச்சா போங்கடா, நான் போறேன்டா. டேய் யாரும் கலாய்க்காதீங்க மச்சான், டென்ஷன் ஆறான். ஏடா சிரிக்கிறியா? கலாய்க்காத சொல்றேன்ல. என்னடா ஆச்சு மச்சான்? நாங்கெல்லாம் இல்லடா, சுடுலுகிற கிளாஸ் ஒண்ணுதான். கேளு. மின்னஞ்சல் அரட்டையில் ஐடி வாலிபர் உயிர் ஊஷல் படிக்கிறேன் கேளு. சென்னை கொட்டிவாக்கத்தை சேர்ந்த முரளி பிராக்கெட்டுக்குள்ள 25 வயசாமா. பேஸ்புக் எனப்படும் மின்னஞ்சல் அரட்டையில் பெண் குரலில் பேசிய ஆணுடன் காதல் வயப்பட்டு மர்ம நபர்கள் சிலரால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டார். மச்சி ஏதோ சீரியஸ்டா. முரளி என்கின்ற சாஃப்ட்வேர் இன்ஜினியரான இவர் 6 மாத காலமாக மின்னஞ்சல் அரட்டையில் கவிதா என்ற பெண்ணுடன் நட்பாக பழகி வந்துள்ளார். கொரியன் மொபைலை பயன்படுத்தி பெண் குரலில் பேசி மர்ம நபர்கள் முரளியை வேளச்சேரி ரயில் நிலையம் அருகே வரவழைத்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் பலமாக தாக்கினர். அது மட்டுமின்றி அவரிடமிருந்து பைக், செல்போன், செயின் போன்ற பொருட்களை திருடிச் சென்றனர். சமீப காலமாக இது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது. இது குறித்து சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் கூறியதாவது: வாலிபர்கள் சேட்டிங் என்ற பெயரில் தங்களது முழு விவரங்களை இணையதளத்தில் கொடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. மச்சான் என்னடா இது? டேய் இவன் மச்சான். டேய் ஜீவா, என்னடா மச்சி என்னாச்சு? இல்ல மச்சான், எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. நான் கிளம்புறேன்டா. ஏன்டா? டூ மச் ஆஃப் கோயின்சிடன்ஸ் மச்சான். பிளாக் டிஷர்ட், இன்டர்நெட், பொண்ணு, எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. டேய் மச்சான், நெட்ல பார்த்தவன நேர்ல வந்து கழுத்தியா பிடிக்க போறா? அதானே. நாங்க ஏதோ சும்மா கலாச்சிருந்தோம்டா. வா, சரக்கு பேலன்ஸ் இருக்கு, சாப்பிடலாம். ஏய் ஏதோ ஃபோன் நம்பர் கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. வாடா வா. டேய் அந்த நம்பர்ல இருந்தா கால். வேணாம் மச்சி, வேணாம். வேணாம் எடுத்து போன் எடு. வேணாம். போனை எடுடா. ஹலோ. என்ன போட்டோ பார்த்து டென்ஷன் ஆயிட்டியா? நேர்ல பார்த்தா இன்னும் டென்ஷன் ஆயிடுவேன். என்னங்க சொல்றீங்க? சிம்பிள். நாளைக்கு மீட் பண்ணலாமா? டேய் மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்கடா. வேணாம் மச்சி, மீட் பண்ணலாம் சொல்றேன். வேணாம் மச்சி, கொஞ்சம் சும்மா இருங்கடா. மீட் பண்ணலாம் சொல்றோம். ஓகே. இதுக்கு இவ்ளோ நேரமா? வேடச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு 10 o'clock ஷார்ப். வந்துருவேன்ல? வந்துடுறேன். பாய். பாய். எதுக்குடா இதெல்லாம்? கைஸ், சரித்திரத்தில் நம்ம இடம் பிடிக்கிறதுக்கு சரியான நேரம் வந்துடுச்சு. நாளைக்கு அவன் மட்டும் தனியாக போக போகிறது இல்லை, நம்ம 4 பேரும் சேர்ந்து தான் போக போகிறோம். என்னடா சொல்ற? நம்ம 4 பேர் எப்படிரா? போடா, அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. தம்பி, நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த ஆண்டவனை கைவிட்டாலும் இந்த ஆண்டவனை கைவிட மாட்டான். ஏய் எல்லாம் ஆயிடாங்கடா. ஜீவா, அந்த நம்பருக்கு போன போடு. தம்பி நீங்களா வாங்கப்பா.
தம்பி போன் போடுப்பா. சீக்கிரமா போடுப்பா. ஹலோ. ஹாய். நான் வந்துட்டேங்க. ஓ வந்துட்டீங்களா? இன்னும் 2 minutesல நான் அங்க இருப்பேன். ஓ 2 minutesல இருப்பீங்களா? I'll be there. ஓகே ஓகே. வெயிட் பண்ணுங்க வந்து. நான் வெயிட் பண்றேன். பை. 2 நிமிஷம் ஆச்சு போடுப்பா. போடுப்பா. புள்ள எடுத்து நீயே காட்டி கொடுத்துரு போல இருக்கு. இரு. உன் தலையாட்ட ஆக்காம விட மாட்டே போல இருக்கு நீ. போடுப்பா. ஹலோ. என்ன எங்கங்க இருக்கீங்க? தோ உங்க பின்னாடி தான் இருக்கேன். ஆர்த்தி. நான் தான். ஏங்க இவ்ளோ அழகா இருக்கீங்க. உங்க போட்டோவே அனுப்பிச்சிருக்கலாமேங்க. இல்ல ஜீவா, சில விஷயங்களை நேர்ல பார்த்து பேசினாதான் கரெக்டா இருக்கும். அது சரிங்க. அட்லீஸ்ட் அது என்ன பார்த்து அது சொல்லலாம்ல. அவளுக்கு கண்ணு தெரியாது ஜீவா. என்னடா ரொமான்டிக் பேசிட்டு போட்டனா? என்னமா பிரச்சனை சொல்லுமா. அங்கிள் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். சொல்லுமா. இவங்க 2 பேரும் Facebookல தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே ஃபோன் சாட் மெசேஜ்னு போய் இப்போ லவ்ல வந்து நிக்குது. இவளுக்கு கண்ணு தெரியாதுன்னு சார் யோசிக்கிறாரு. ஹலோ ஹலோ. நான் அதே தாங்க கேக்குறேன். கண்ணு தெரியாம எப்படி Facebookலாம்? ஏன் ஜீவா, கண்ணு தெரியாதவங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடாதா? இன்னைக்கு வரைக்கும் 834 visually impaired people இருக்காங்க Facebookல. உனக்கு ஜாஸ் சாஃப்ட்வேர் தெரியுமா? அது கண்ணு தெரியாதவங்களுக்காக கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேர். என்ன மாதிரி இருக்கிறவங்க படிப்பு, பாலிடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ், எக்கனாமிக்ஸ்னு என்னென்னமோ ஷேர் பண்றாங்க. நான் Facebookல என் லவ்வை ஷேர் பண்ண, அது தப்பா? ஏம்பா ஜீவா, அந்த பொண்ணுகிட்ட வாங்கின பிசிக்ஸ் புக்கை திருப்பி கொடுத்துடலாம்ல? மச்சான் என்னடா இந்த மொசைக் மண்டே எனக்கு ஃபேஸ்புக்குக்கும் பிசிக்ஸ் புக்குக்குமே டிஃபரெண்ட் தெரியல. அவன் தலையில இடியா விழுந்தாலும் வழுக்கி விழுந்துரும் மச்சி. அண்ணா இங்க வாண்ணே. ஜீவா இங்க வாடா. ஜீவா ஒரு நிமிஷம். நம்ம 2 பேர் காதலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். உங்களுக்கு என்ன பார்த்தாதான் காதல், ஆனா எனக்கு அது அவசியம் இல்லை. ஆர்த்தி, நான் எதுவா இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு தான் டிசைட் பண்ணுவேன். என்னடா பண்றது? மச்சி, I'm telling you now, life is just going to be disaster. கொரியர் மூடு மச்சி. காதலுக்கு கண்ணு இல்லைன்னா பரவாயில்ல, அந்த காதலுக்கே கண்ணு இல்லைன்னா ஓ மை காட். மச்சான், கோழி கூட இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குங்கிறதெல்லாம் மொக்க லாஜிக். இந்த பார், நம்மளை பொறுத்த வரைக்கும் கோழிக்கும் கண்ணு தெரியணும், குழம்பும் ருசியா இருக்கணும். என்னடா சொல்ற? இந்த பார், இதெல்லாம் பிராக்டிகலா செட் ஆகாது. அவகிட்ட போய் சொல்லிட்டு வா. போடா போடா. அவங்க சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கரெக்ட்னு தான் தோணுது. ஸோ நீங்க உங்க வீட்டில் பேசுறீங்களா இல்லை நான் பேசிட்டா? அப்படின்னா I love you, Aarti. மச்சான், ஈவினிங் வந்துருங்கடா, ட்ரீட். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தலைமுடியே பிச்சுன்னு போலதப்பா. இல்லப்பா, ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையாப்பா? யோ, உனக்காவது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல, எங்களுக்கு லைஃபே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? உங்களை அந்த ஆண்டவனை கைவிட்டாலும் இந்த ஆண்டவன் உங்களை காப்பாத்துவாம்பா. அப்போ பீர் வாங்கி கொடு. வாங்க பாய்ஸ், கம் லெட்ஸ் கோ. ஏம்பா, என்னமோ நினைச்சு வந்தா ஒண்ணுமே இல்லாம புசுனா போயிடுச்சு.
ஏம்பா ஒரு ஆக்ஷன் சீனே வரல. ஏன் எப்படி அந்த ஆளுகிட்ட வேலை செய்றீங்க எல்லாரும்? கட்டிங்கே காசு தர மாட்டேன்றார் தலைவா. இந்த ஆளுகிட்ட போய் கட்டிங் பத்தி பேசினா ஷேவிங் பத்தி பேசினீங்கன்னா கரெக்டா இருக்கும். Again with the cocaine man you wanna make no friend you again. ஹலோ நான் வந்துட்டேங்க. ஓ வந்துட்டீங்களா? ஆண்டவா ஆக்ஷன் சீன் கேட்டியே அங்க பாரு. ஏய் எல்லாம் ஆயிடுவாங்கடா. நீ ஆயிடு.